டிக்கெட் எடுத்துட்டு வாங்கடா, ஏன்டா எல்லாம் வரவன் தமிழ்நாட்டுக்கு வரவங்க ஏன்டா டிக்கெட் எடுக்காம எங்க உசுரை வாங்குறீங்க, இப்படிதாங்க ஒருத்தன் வந்தவன் என்னென்ன கொடுமையெல்லாம் நம்ம தாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த பாதிப்புல தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க வந்து டிக்கெட் எடுக்க ஒருத்தனை சமாளிக்க முடியும், நீங்க குடும்பமா வரீங்களடா. எனக்கு அதுதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்னன்னா இந்த இடத்துல வராங்க பெண்கள் நம்ம இல்லை. அதில் இன்னொரு நம்ம பேசப்பட்ட விஷயம் வந்து தாக்குதலுக்கு பின்னாடி இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவிட்டிருப்பார், பார்த்துறீங்க. அதில் இந்த மாதிரியான தாக்குதல்லாம் நடக்குது, இது இனவெறி சார்ந்த ஒரு விஷயம்னு இனவெறிங்கிற ஒரு வார்த்தையை போட்டுப்பார். இங்கே தமிழ்நாட்டில் இனவெறின்னு சொல்கிறது வந்து தமிழ்நாட்டை இப்போ 4 தருதலை பயல்க, லும்பம் பயல்க, கஞ்சா குடிக்கிங்க, ஏதோ தவறு செய்கிறத ஒரு சமூகத்துடைய அரசியல் இன வேணும்னே பழி தமிழ் தேசியத்தின் மீதும் தமிழர்கள் வந்து வடவர்களுடைய வருகையை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வைக்கணும், நம்ம மொழி உரிமை போயிடும், இன உரிமை போயிடும், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து போயிடும் அப்படிங்கிற அதெல்லாம் நம்ம பேசுறது வந்து உண்மையிலேயே இந்த ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கெலாம் ஒரு பெரிய பின்னடைவு. நம்ம பேசுறது வந்து மக்களால் புரிஞ்சுக்கப்படுது. ஏன்னா கண்ணு முன்னாடி பார்க்குறாங்களே, அவதிப்படுறாங்களே, ஆமாம் அவங்க சொல்கிறது சரின்ட்டு. இப்போ தமிழ் தேசிய வளர்ச்சி என்பது கிராஸ் ரூட் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் என்ன தான் மதம் அதுன்னு சொல்லி அவனை குழப்பினாலும் நீங்கள் இந்த பக்கம் இந்த கருத்துக்களை வைக்கும் பொழுது, ஆமாப்பா இவன் பண்ணுற அட்டூழியத்தெல்லாம் நம்மளால் தாங்க முடியுமா, நாளை பிள்ளை நம்ம பொண்ணுங்க பசங்கள்லாம் நிம்மதியாக போக முடியுதா, வர முடியுதா, இதெல்லாம் வந்து புரியுது. அப்போ என்னன்னா இதை எப்படியாவது ஆஃப் பண்ணணும். இப்போ இதை ஆஃப் பண்ணும்போது இங்கே நடக்கிற தவறு எல்லாத்தையும் தமிழ் தேசியவாதிகள் மேலே பழிய போடுது. தமிழ் தேசியவாதிகள் இப்போ பேசித்தான் இந்த மாதிரி கலவரம் நடக்குது, தமிழ் தேசியவாதிகள் பண்ணி தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு பொய்யை வந்து கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. எந்த தமிழ் தேசியவாதியும் வரவங்களை அடியணும், உதையணும், இல்லை எதிரணும் பேசலை. நாங்கள் திரும்பவும் சொல்கிறது வரவங்களுக்கு கணக்கு வைங்கன்னு தான் சொல்கிறோம். ஏன் கணக்கு வைங்கிறது ஒரு தப்பான ஒரு கூற்றா என்னன்னு புரியல. இன்னர் லைன் பர்மிட் தான் எனக்கு தெரிஞ்ச எல்லா தமிழ் தேசிய இயக்கங்களும் முன்வைக்கிற ஒரே சொல்யூஷன். இன்னர் லைன் பர்மிட்டுங்கிறது என்ன, வரவங்க யாரு என்ன, அவங்களோட முகவரி, அவங்க மேலே ஏதாவது குற்றவியல் வழக்குகள் இருக்கா இல்லையாங்கிற கிளியரன்ஸ், காவல்துறை சர்டிஃபிகேட். இதை நம்ம சொன்னோம்னா இதை சொல்லாதீர்கள், இதை செய்தால் லஞ்சம் தான் பெருகுங்கிறான். இதுக்கும் லஞ்சத்துக்கு என்னடா சம்பந்தம்? ஏண்டா ஒரு சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு வான்னு சொன்னா அங்கே லஞ்சம் பெறுகிறோம் நீ பேசுறீங்கன்னா நீ என்ன பண்ண, நீ உன் கண்ணாடியை பார்த்து உன் மூஞ்சி காரி துப்புடா, துப்பு. என்னடா நிர்வாகம் இந்தியாவில் ஒரு சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் இருந்து வாங்கினா லஞ்சம் கொடுத்தா தான் அது கிடைக்கும் அப்படின்னு நீயே எழுதுறான். இந்த பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் எழுதுறான் லஞ்சம் பெருகிருமா.